பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பல்நோக்கு விசாரணை குழு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் பல்நோக்கு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விசாரணை குழு தலைவரும் மூத்த IAS அதிகாரி ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் விசாரணை தொடங்கியது. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது வண்ணம் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பிற குழந்தைகள் மற்றும் அவரது பெற்றோர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. நம்ம இதுக்கான அவேர்னஸ் கிரியேஷனுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி இது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், என்னென்ன சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன கொண்டு வரணுன்ற ரெக்கமெண்டேஷன்ஸையும் இந்த கமிட்டி கொடுக்கணும். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உளவியல் ஆலோசனை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட சிவராமன் பல பள்ளிகளிலும் முகாம் நடத்த இருப்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். மேலும் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சிவராமன் தீவிர சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட SP தங்கதுரை தெரிவித்தார். நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாய்சன் சாப்பிட்டுருக்காரு. அது ஒரு 2 days ட்ரீட்மெண்ட்ல நம்ம ஒரு அரெஸ்ட் பண்ணப்பவே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கப்போ அந்த அப்சர்வேஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் அவர் சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.